தமிழ்நாட்டில் தான் 13 விழுக்காடு பெண்கள் தொழில் முனைவர்களாக பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க. அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்கள் 1989 தான் திமுக ஆட்சியில கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தொடங்கின திட்டம். தொடர்ந்து 2006 கழக ஆட்சி அமைஞ்சதும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன்னா எல்லா மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் செஞ்சேன். ஒரு முறைக்கு 2 முறை போனேன். பல மணி நேரம் நின்று ஆயிரக்கணக்கான சகோதரிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினேன். கால் வலிக்க வலிக்க வழங்கினேன். இந்த திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தணும். திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் அது வளர்ந்து புது ரெக்கார்ட் படைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ 1,39,520 கோடி ரூபாய் லோன் கொடுத்திருக்கிறோம். இப்போ உயர்கல்விக்காகவும் வேலை காரணமாக சொந்த ஊர்களை விட்டு போய் தங்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பா தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்வோடு தங்க வேண்டும் என்று இதுவரை 19 தோழி விடுதிகளை உருவாக்கி இருக்கிறோம். மேலும் பல புதிய விடுதிகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன திட்டங்கள்லாம் ரொம்ப குறைவுதான், சொல்ல நிறைய இருக்கு, நேரம் இல்லை. சிம்பிளா சொல்லணும்னா திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. ஏன் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சிலருக்கு இயல்பா கேள்வி வரும். பெரியார்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பயன்கள் எல்லாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மகள்கள், உங்களுடைய மனைவி, உங்க தாய்மார்களுக்கு தான் போய் சேருது. அவங்க முன்னேறினா உங்களுடைய சுவையும் தான் குறையும்னு ரொம்ப பிராக்டிக்கலா பதில விளக்கமா தந்தார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாருடைய பதில் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பதில். பெண்கள் முன்னேறினாதான் ஒட்டுமொத்த சமூகம் முன்னேறணும்னு நாம எவ்வளவு செய்யறோம். ஆனா ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணியிருக்கு சொன்னாங்களே. தந்தை உதயநிதியை சொன்னார், தங்கை கனிமொழியை குறிப்பிட்டு சொன்னார், நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக திட்டம் எது? மகாத்மா காந்தி பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு இழுத்து மூடி இருக்கிறாங்க. நான் டேட்டாவோட சொல்றேன். கடந்த 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பயனுடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக் ஆகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இதனால கிராம பொருளாதாரமும் பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது. பாஜகவோட நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது. அதுக்கு ஒத்துழைப்பது யாரு? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல, 125 நாளா உயர்த்திருக்காங்கன்னு பச்சை பொய்ய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே ஆண்டுக்கு சராசரியாக 47 நாள் தான் வேலை கொடுத்திருக்காங்க. இனி அதுவும் கொடுக்க போறதில்ல. இது போதாதுன்னு புது திட்டத்துல நிதிச்சுமையும் மாநிலங்களோட தலையில கட்டிட்டாங்க. இன்னும் எக்கச்சக்க கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தா இதுவரை கிடைச்ச 40 சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத, கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம இருக்கோம். எதையாவது படிச்சாதுன்னா இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிச்சு போயிருந்தாரு. ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளே கூச்சப்படும் அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டை கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. இப்படிப்பட்ட துரோகங்களையும் தடைகளையும் தாண்டித்தான் திராவிட மாடல் ஆட்சியில நாடே திரும்பி பார்க்கக்கூடிய சாதனைகளை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நெஞ்சை நிமிர்த்தி பெருமையோடு சொல்றேன். திராவிட மாடல் ஆட்சி போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாதனை செய்த அரசு இருக்கவே முடியாது. இது எல்லாமே தொடக்கம் மட்டும்தான். இன்னும் நிறைய செய்ய போறோம்.
திராவிட மாடல் 2.0 இப்ப இருக்கக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்த போறோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா நீங்க தான் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும். என்னதான் ஆண்கள் போனாலும் அவங்களால வாசற்படி வரை தான் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இதே பெண்களான நீங்க ஆளுக்கு போலாம், கிச்சன் வரைக்கும் போலாம். வீட்டுக்குள்ள மட்டுமல்ல, அந்த வீட்டு பெண்களுடைய மனசுக்குள்ளே நீங்க நிச்சயம் போக முடியும், நுழைய முடியும். உங்ககிட்ட தான் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அதை முழுமையாக பயன்படுத்தி நம்ம திட்டங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் போன்ற பல்வேறு மகளிர் நல திட்டங்கள் தொடரணும்னா இந்த ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று நீங்க எடுத்து சொல்லுங்க. உங்கள் மகளிரணியில எல்லோருடைய பணிகளையும் நான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சோசியல் மீடியாவுக்கு இப்போ பெரிய அளவு ரீச் இருக்கு. அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக்கணும். மகளிரணியில குறிப்பிட்டு சொல்லணும்னா அனிச்சம் கனிமொழி, மருத்துவர் யாழினி போன்றவருடைய சோசியல் மீடியா செயல்பாடுகள் பாதைகள் சிறப்பாக இருக்கு. எல்லாரும் பாராட்டுறாங்க. இவங்களே போல இன்னும் எத்தனையோ பேர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அது இன்னும் பல மடங்கு அதிகமாகணும். நிச்சயம் அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தங்கை கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்லை, இங்க வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்களான உங்க எல்லோருக்கும் நான் அண்ணன் தான். உங்க குடும்பத்தில் ஒருத்தன் தான் நான். அதனால்தான் உரிமையோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டு பெண்களின் முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தே தீரணும். அதுக்காக இந்த பணியை இப்பவே தொடங்கணும். என்ன எல்லாரும் ரெடியா? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? பல்லடத்தில் ஒடிக்கிற உங்க குரல் தமிழ்நாடு முழுக்க கேட்கட்டும். பெண்களை பின்னின பேராற்றல் எதுவுமே இல்லை. வீட்டிலையும் சரி, நாட்டிலையும் சரி, பெண்களான நீங்க முடிவு பண்ணிட்டா அதை யாராலும் மாற்ற முடியாது. வெல்லும் தமிழ் பெண்களை வெற்றியை தேடித்தாங்க. நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.